ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. எஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியோடைய நியூ பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு தாங்க போக போகிறோம். ஸோ சென்னைக்கு இன்றைக்கி நம்ம எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு பஸ் விளாக் தாங்க இருக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ட்ராவல்ஸ் விளாக் தாங்க இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம எந்த பஸ் சூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ட்ராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம சேலம் டு சென்னை ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10:30 தாங்க போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, போர்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ்ஸு வட்டம் மற்ற இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் பேசிக் டீரியர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேலமுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்துட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு எனக்கு நைட்டு தாங்க பஸ்ஸு. ஸோ அந்த வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்றைக்கி சேலம் ஜங்ஷன் வந்தாலே யார் ஞாபகம் வரோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டான தாமோதரன் தாங்க ஞாபகம் வரும். ஸோ தாமோ ட்ராவல் விளாக்ஸ். ஸோ அவர் தாங்க நம்ம கூட இருக்கார். ஸோ இவருக்கு நான் உடனே ஃபோன் பண்ணாங்க, ஒரு ஈவினிங் வாக்கில் ஃபோன் பண்ணேன். ஸோ ஃபோன் பண்ண உடனே அவர் எந்த ஸ்டேஷன் இல்லாமல் வந்துட்டார். ஸோ வந்துட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு இங்கே இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன் தாமோதரனுக்கு. நான் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்காக சேலம் டவுனில் தாங்க இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா சமி ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரோ நான் சேலம் வந்திருக்கேன், ஸோ என்ன வரீங்களான்னு கேட்டப்பல சரி ஓகே இதுக்கு இதனால் என்ன இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சேலம் ஜங்ஷன் ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்தப்பல அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விளாக கொடுப்பாரு. ஸோ ட்ரெயினில் வந்து சேலம் ஜங்ஷன் வந்தப்போ நான் போய் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து 2 பேரும் ஜாலியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சரி விளாக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி பார்த்தா இப்போ கரெக்டாக 10 ஆகிடுச்சிங்க. ஸோ நான் பஸ்ஸு அரவிந்த் ட்ராவல்ஸ் நான் வரல, வந்தால் அப்படியே இவரை சென்ட் பண்ணிட்டு ஒரு டாட்டா காட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். அவர் உங்களுக்கு சூப்பரான விளாகை கண்டினியூ பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா பஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதோட லிங்கை வந்து நான் காட்சி தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், அதையும் பாருங்கள். அந்த பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். BS4 கட்டினா ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. க்ரூஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சமயம் வந்து உங்கள் விளாகில் நல்லா காட்டுவாங்க, யார் இன்றைக்கி வராங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டுவாங்க. போங்க பஸ்ஸு ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சேலத்தில் ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட அரவிந்த் ட்ராவல்ஸ். ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:55க்கு அரைவ் எடுத்துட்டாங்க. ஸோ பஸ் இங்கே தான் நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைட்டிங்லாம் போடுவாங்க. ஸோ லைட்டிங் வந்து சின்ன ஒயரிங் யூஸ் பண்ணி லைட்டிங் ஒர்க் ஆகல. பட் அந்த ஒரு ஷார்ட்ஸ் நான் லைட்டிங் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நான் தாமபுரோ பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் வாங்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் லைட்டிங் இல்லாமல் காமிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டோட போர்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் இதுக்கு பின்னாடி தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்காங்க பாருங்க. ஸோ இங்கே VHP நிற்கிது, இங்கே சாமி ஐயப்பா நிற்கிது. ஸோ எல்லா ஆம்னி பஸ்ஸஸ் இங்கே நிற்குங்க. அதே மாதிரி தான் நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸ் இங்கே நிற்கிது. ஸோ வாங்க இப்போ நம்ம இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அரவிந்த் ட்ராவல்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ லைட்டிங் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இப்போ வாங்க இப்போ லைட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் ஷார்ட்ஸ் போகலாம். நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸோடைய இன்டீரியர்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பார்க்க செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே மிடில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ நல்லா பளிச்சுன்னு தாங்க வச்சுருக்காங்க. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக பெரிய ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கர்டன்ஸ் வந்து நல்லா கோல்டன் கலரில் இந்த லைட்டிங் மேட்சிங்காக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வாஷ் பண்ண ஒரு கர்டன்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த் எது பார்த்தீங்கன்னா லோவர் சிங்கிள் தாங்க. ஸோ அதுதாங்க நான் சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி தான் நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி தான் பார்க்கலாம். ஓகே, அதான் ஃபோனில் 5 தான் போட்டுருந்தாங்க. ஸோ அதான் தான் கேட்டேன், பிரச்சனை இல்லை.
ஸோ நம்ம பஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்டான அரவிந்த் ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:35 வந்துருங்க. ஸோ இங்கேருந்து 10:45 இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே பஸ் இங்கே நிற்கோங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் சேசிஸில் BS4 மாடல் பஸ்ஸுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரகாஷோட வேகா மாடல் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஸோ ஃபுல்லாக ஏசி ஸ்லீப்பர் தாங்க. 2+1 கான்ஃபிகரேஷனில் ஏசி ஸ்லீப்பர் சீட்டு பர்த் இருக்குங்க உங்களுக்கு. இப்போது நம்ம இருக்கிறதாங்க அரவிந்த் ட்ராவல்ஸோடைய ஹெட் ஆஃபீஸ். அண்ட் இங்கே தாங்க பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு சீட்டிங் ஏரியா இருக்கும். ஸோ அதே மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டவுட்டு கேட்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் ஹெல்ப் டெஸ்க்கில் உட்காந்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்னை டு சேலம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 10:30க்கு எடுப்பாங்க கோயம்பேட்டிலேருந்து. ஸோ சேலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:35 ரீச் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு சேலம்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் 10:45ங்க. ஸோ 10:45 எடுத்துகிட்டு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5:30 ரீச் ஆவாங்க. ஸோ இதாங்க மொத்த ஷெடியூல்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே ஷெடியூல்டு. ஸோ தேவையான நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே சென்னை டு சேலமும் காமிச்சிடுறேன். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவிந்த் ட்ராவல்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அரவிந்த் ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் கீழே இருக்குங்க. ஸோ அது காமிச்சு பண்ணிங்கன்னா ஸோ அது இங்கே தாங்க போர்டிங் பாயிண்ட்ஸ். அந்த பஸ் இங்கே நிற்கிது. வந்து உட்காரலான்னு இருக்கேன். ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ மேல்பட்டி கொடலாம்பட்டி நான் அயோத்திப்பட்டியில் நிறுத்தினா உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே பேசஞ்சர் போர்ட் பண்ணும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஸோ நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேங்க. ஸோ அதுக்குள்ளே வாங்க நம்ம சீட்டில் இருக்கிற அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி புக் பண்ணிக்கிற சீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்டன் கலர் கர்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நீங்கள் ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கர்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபுல் ப்ரைவசிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
அதே மாதிரி உங்களுக்கு தலைக்கு பின்னாடி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஃப்ளக் டைப்பும் இருக்குது, யூஎஸ்பி டைப்பும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இருக்குது. ஸோ ரெட் லைட் இண்டிகேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே மொபைல் ஹோல்டரும் வச்சுருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தா ஏசி வெண்ட் இருக்குங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ரொட்டேட்டபிள் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீடிங் லைட்டும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸ் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் கிட் தருவாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அரவிந்த் ட்ராவல்ஸ்னு பிராண்டிங் போட்டு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன யூனிக் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கர் அரவிந்த் ட்ராவல்ஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு சின்ன யூனிக் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளிமெண்ட் கிட்டு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண ஒரு ஸ்லீப்பர் விண்டோ பர்த்னால பார்த்தீங்கன்னா ஸோ விண்டோ கவர் பண்ணுறதுக்கு கர்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கோல்டன் கலர் கர்டன்ஸ் நல்லா வாஷ் பண்ண கர்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நம்ம சீட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெட் கலர் திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தா அரவிந்த் ட்ராவல்ஸ்னு அவங்க பிராண்டிங் போட்டிருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷ் பண்ண பில்லோ கவரோட அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அரவிந்த் ட்ராவல்ஸ்னு பிராண்டிங் போட்டு ஒரு வாஷ் பண்ண பில்லோ கவர் வித் பில்லோவோட கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னத்தான் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ கொடுக்குறாங்க. ஸோ எந்த வித கம்ஃபர்ட்டு பேக் பெயின் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு பின்னாடி பார்த்தா நல்லா பெரிய கம்ஃபர்டபுளான பேக் ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ பாதிக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துட்டு மீதி பாதி தான் உங்களுக்கு குஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எந்த வித பேக் பெயின் இல்லாமல் ட்ராவல் பண்ண சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது அர்த்தம். கால் நீட்டுற இடத்துல பார்த்தா ஒரு சின்ன லக்கேஜ் கேரியர் இருக்குங்க. ஸோ சிங்கிள் பர்சன் பர்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேக் வைக்கிற மாதிரி லக்கேஜ் கேரியர் இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டிலோடும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் காலுக்கு மேலே பார்த்தா ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி விண்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி விண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா சில்லுன்னு செம்ம கூலிங் வருதுங்க. பார்த்துலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஒரு வீக்கெண்ட் நைட் சொன்னாங்க. நான் எவ்வளோ கொடுத்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை 650 ரூபா ஆச்சுங்க. ஸோ எல்லாம் டேக்ஸ் சேர்த்து 650 ரூபா 650 ஆச்சுங்க. ஸோ ஒரு நார்மலான ப்ரைஸ் தாங்க. வீக்கெண்ட் டைமில் கூட நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க 650க்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சைட் லோ இருங்க. ஸோ சிங்கிள் பர்த்து 650 தான் தந்துட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டபுள் பர்த் புக் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 600 650 தான் அதுவும் வரும். ஸோ எல்லாமே ஒரு நாமினல் ப்ரைஸ் தாங்க நம்ம அரவிந்த் ட்ராவல்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பஸ் அண்ட் அபி பஸ்ஸில் கூட இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் அவங்களோட ஓன் வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 to 10% டிஸ்கவுண்ட் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்க ஓன் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்து ஒரு வாட்டி புக் பண்ணிக்கோங்க.
அரவிந்த் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 4 days வந்துட்டு உங்களுக்கு டே நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது எந்தெந்த டேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே. ஸோ இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா சென்னை டு சேலம் ஆர் சேலம் டு சென்னை டே நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. மீதி இருக்கிற 3 நாள் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அன்றைக்கி எந்த விதமான டே சர்வீஸ் கிடையாதாங்க. நல்ல மழையா இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் இப்போ பார்த்துடலாங்க. உங்களுக்கு டே டைம் சர்வீஸ் வேணும்னா சேலம் டு சென்னை, சேலம்லேருந்து 1:30 எடுத்துகிட்டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் 9 o'clock ரீச் ஆகுங்க. இதுவே நீங்கள் நைட் சர்வீஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சேலத்தில் 10:45 நைட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 உங்களுக்கு சென்னை ரீச் ஆகுங்க. எனக்கு சென்னையிலேருந்து சேலம்னா சென்னையிலேருந்து டே டைம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மதியானம் 1:15 எடுத்துகிட்டு சேம் டே நைட் 9 o'clock உங்களுக்கு வந்து சேலம் ரீச் ஆகிடுங்க. இதுவே உங்களுக்கு நைட் டைம் சர்வீஸ்னா 10:30 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:15 உங்களை சேலம் ரீச் ஆகிடுங்க. ஸோ இதாங்க இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாம்.
ஃபைனலி நம்ம சென்னை கோயம்பேடு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் அட்வான்ஸாகவே ரீச் ஆச்சு. ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் பார்த்திங்கன்னா 5:15 தாங்க. பட் நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் நம்ம கோயம்பேடில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் 4:58 நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னிங்க அரவிந்த் ட்ராவல்ஸ் நம்ம சேலம் டு சென்னை பண்ணது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெர்னி வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ், ஸோ எப்படி ரூட் எப்படி இருந்தது, அண்ட் டிரைவர் என்ன செம்மையாக ஓட்டியிருந்தாருங்க. ஸோ அதே மாதிரி க்ரூஸும் செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூஸ்ங்க. ஸோ எந்த விதமான எஸ்டேஷன் இல்லாமல் ஸோ பொறுமையாக நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க நான் டவுட்டு கேட்டால். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் என்ஜாய் படிப்போம். ஒரு 12:30 12:40 வரைக்கும் நம்ம கேபின் ரைட் பண்ணியிருப்போங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து தூங்க போயிட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சின்ன செம்ம ஹைலைட்ஸ்னா, ஸோ செம்ம குளிருங்க. ஸோ பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்கிட்டாங்க செம்மையாக. ஸோ அப்புறம் வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிட்ட வரும்போது தாங்க நம்ம கேபின் அண்ணா வந்துட்டு ஸோ பஸ்ஸு தாம்பரம் வந்துச்சு இறங்கி சொன்னாங்க. ஏஞ்சி பார்த்தா தாம்பரத்துக்கு 4 o'clock ரீச் ஆச்சு. ஆக்சுவலி சொல்லி பார்த்தீங்கன்னா 4:30 தான் சொன்னாங்க. ½ hour அட்வான்ஸாகவே உங்களுக்கு தாம்பரம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சென்னை டு சேலம் டு சென்னை ட்ரை பண்ணிச்சுன்னா தாராளமாக இந்த அரவிந்த் ட்ராவல்ஸ் சூஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு 650க்கே உங்களுக்கு சூப்பரான பஸ் ஜர்னி கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ நார்மலாக சொல்ல போனால் இந்த ரூட்டில் ஒரு நார்மலான ப்ரைஸுங்க இந்த ரேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் பஸ்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.